நண்பர்களே, அனைவருக்கும் இரவு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாங் கேப்புக்கு பிறகு ஒரு நீண்ட வீடியோ ஒன்று பதிவு பண்ணலான்னு வந்திருக்கேன். இது நான் படிச்சிருக்கேன், அதில் அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இது ஒரு எல்லாருக்குமே தெரியும், ஒரு அனுபவம் தான். நம்ம எப்படி சொல்கிறதுனா, சமுதாயத்தில் நம்ம பார்க்குறது, நம்ம வீட்டில் நடக்கிறது, பக்கத்து வீட்டில் நடக்கிறது, எதிர் வீட்டில் நடக்கிறது, வேற எங்கேயாவது நடக்கிறது, அதை பற்றி நம்ம பேசுகிறது தான் எல்லாமே. அதே மாதிரி தான் நானும் சில விஷயங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல பார்ப்பேன். சரி, ஓகே, இதில் ஏதோ தவறுகள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி ஏதாவது ஒன்று நம்ம பேசலாம், என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லலான்னு தான் வருவேன். நம்ம சின்ன யூடியூப் சேனல் தாங்க. நம்மளது அந்தளவுக்கு வளரல, நம்மளது அந்தளவுக்கு ரீச்சும் ஆகலை. ஆகாமல் போது அது வேறு விஷயம். எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் பேசுகிறேன், அவ்வளோதான். நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி போயிட்டு யூடியூப்பில் போய் பேசின்னு இருக்கீங்க. அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. மேடை ஏறி பேசினா தான் அதுவே சில பேர் உதறி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் போய் தேவையில்லாமல் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களை தான் பைத்தியக்காரின்னு நினைப்பாங்க. நினச்சிக்கிட்டோம், அதை பற்றி இல்லை. இது நான் பேசுகிறதுக்கும் என் படிப்புக்கும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. சரிங்க, நான் மேட்ருக்கு வந்துடுறேன். இந்த காலத்தில் குழந்தைகளை வளர்ப்பதில் ஒரு பெரிய சவால் தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, சோஷியல் மீடியா வளர்ந்துருக்கு. நிறைய கெட்டது தான் அதிகமாக இருக்குது, நல்லதை விட கெட்டது அதிகமாக இருக்குது. அதனால் ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், வளர்ப்பதில் ஒரு சவால் தான் பெற்றோர்களுக்கு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஆண் வேலைக்கு போகணும், பெண் சமையல் அறையில் இருக்கணும். இப்போ அந்த மாற்றம் போய் ஆணுக்கு நிகராக பெண் கல்வி கற்றால் வேலைக்கு போகிறா, சம்பாதிக்கிறா. இன்னும் கேட்டால் ஆணுக்கு ஒரு படி மேலேயே போயிட்டு எல்லாத்தையும் சாதிக்கிறவ தான் பெண், இல்லையா? உண்மைதான். ஆனால் அப்படி இருந்தும் இன்னும் சில இடத்துல சில இடம் சொல்கிறத விட பல இடத்துல ஒரு வீடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண் பிள்ளைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பெண் பிள்ளைகளை தட்டி தான் வைக்கிறாங்க. அது உண்மையா இல்லையா சொல்லுங்கள்? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், சாப்பாட்டு விஷயமா இருந்தால் கூட ஆம்பளை பையனை ஒரு படி அதிகமாக போடுவாங்க. ஏன்னா அவன் ஆம்பளை பையன் அப்படின்றதுக்காக போடுவாங்க. தன்னை அவன் தான் பார்த்துக்க போகிறான், பெண் பிள்ளை அடுத்த வீட்டுக்கு போக போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்குற விஷயத்தில் பாருங்கள், பொட்டை பிள்ளையை மட்டும் சீக்கிரமாக எழுப்பிடுறது. ஆம்பளை பையன் அவன் தூங்கிட்டு, ஆம்பளை பையனை அப்படி தான் தூங்குவான், பொட்டை பிள்ளை தான் சீக்கிரமாக எழுந்துக்கணும். அப்புறம் சாமான் கழுவுது நீ தான் தேய்க்கணும், ஆம்பளை பையன் சாப்பிட்ட தட்டு கழுவக்கூடாது அப்படின்னு சில பழக்கங்களை ஆண் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி 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 சில, அதாவது முன்னோர்கள், நம்முடைய மாமனார் மாமியாராக இருக்கட்டும், நம்மளுடைய அம்மா அப்பாவாக இருக்கட்டும், அந்த ஆண் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா அடுத்த வாரிசுன்றதுனால அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் செல்லம் அதிகமாக கொடுக்குறாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு தலகணமாக வந்துடுது. கல்யாணத்துக்கு பிறகு ஒரு குடும்பத்தில் அவங்களால அனுசரித்து போக முடியல. இப்போ கணவன் மனைவி 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா இருக்கிற வேலையை ஷேர் பண்ணிக்கணும். ஒரு சமையல் செய்வதில், துணி துவைப்பதில், பாத்திரம் கழுவதில் ஷேர் பண்ணிக்கணும். கடைக்கு ஒரு நாளைக்கு நீ கடைக்கு போனால், ஒரு நாளைக்கு நான் போனோம், ஒரு நாளைக்கு நீ சாமான் தைச்சா, ஒரு நாளைக்கு நான் சாமான் தைக்கணும், ஒரு நாளைக்கு நீங்கள் சமைங்க, ஒரு நாளைக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்ட்டு 2 பேரையும் பகிர்ந்து, ரெண்டு பேருமே ஒரு குடும்பத்தில் பகிர்ந்து செய்தால் தான், ஏன்னா 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, பிரச்சனை இல்லாமல் ஓடும். சரி, இது எப்படிங்க ஆண் பிள்ளைக்கு வரும்? நம்ம சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்கணும். அந்த வீட்லேயே நம்ம ஆண் பிள்ளைங்களுக்கு, நீ சாப்பிட்ட தட்டு கழுவாத, அவன் ஆம்பளை பையன் தட்டு கழுவ மாட்டான், அங்கேயே வச்சுட்டு எழுந்துரு, இல்லை தட்டிலே கழுவிட்டு எழுந்துரு, நீ எடுத்து போய் வை அப்படின்னு பெண் பிள்ளையை நம்ம அடிமைப்படுத்தக்கூடாது. சில இடத்துல அது நடக்குது. சரி, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வராமல், ஒரு குடும்பத்தில் மனைவியை அனுசரித்து போகக்கூடிய பெண்ணும் கணவனை அனுசரித்து போகணும், ஆணும் மனைவியை அனுசரித்து போகணும். இருக்கிற வேலையை ஷேர் பண்ணி செய்யணும். சரி, இதுக்கு என்ன பண்ணணும்? சின்ன வயசுலேருந்து ஆண் பிள்ளைகளுக்கு சில நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும். சரிங்களா? என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேருந்து, அதாவது ஒரு 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளே நல்ல சைக்கிள் ஓட்ட, உடற்பயிற்சி செய்ய, நீச்சல் அடிக்க, எதிர்காலத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ள அவங்களுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கணும். 1. 2வது ஒரு விஷயம் அவங்கவுங்க சாப்பிட்ட தட்டை, ஆண் பிள்ளை சொல்கிற சாப்பிட்ட தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிங்கில் போட்டு கழுவுற பழக்கத்தை, வீட்டில் ஆள் இருந்தால் கூட அவங்க சாப்பிட்ட தட்டையும், அவங்க குடிக்கிற கிளாஸையும், டீயோ காஃபியோ, அந்த கிளாஸையும் கழுவுற பழக்கத்தை ஆண் பிள்ளைக்கு சொல்லித்தரணும். சரிங்களா? அடுத்தது 3வது, ஆண் பிள்ளைகள் போடக்கூடிய இன்னர்ஸ் அவங்களையே தோய்க்க பழக்கணும். சரியா? அடுத்தது, சிறு வயதிலிருந்தே பணத்தின் அருமையை அவங்களுக்கு சொல்லித்தரணும். சின்ன வயசுலேருந்து சேமிக்கணும், தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த பழக்கத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கத்தை சொல்லி கொடுக்கணும். அப்புறம் வீடுக்கு அசுத்தமாக இருந்தால் அதை பெருக்க சொல்லித்தரணும். சின்ன சின்ன வேலைகள், காய்கறி நெருக்குவது, கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வருவது, சரிங்களா, சமையல் வேலையில் பங்கெடுத்துவது, டீ போடுறது, தோசை சுடுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலையை ஆண் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம சொல்லித்தரமோ அதே மாதிரி ஆண் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும்.
சில வீட்டில் அதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆம்பளை பிள்ளைனா சமையல் பக்கம் போகக்கூடாது, பெண் பிள்ளை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆண் பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். முக்கியமாக வீட்டில் வந்து ஆண் பிள்ளைங்களுக்கு முன்னாடி பெற்றோர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை, அதாவது அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஒரு ஒரு இடத்துல கோபம் வருது அப்படின்னா அந்த ஆண் பிள்ளைகள், சில ஆண் பிள்ளைகள்லாம் பார்க்குறோம் நம்ம, எதிராளிகிட்ட பேசும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மா இழுத்து, அவங்க அக்கா தங்கச்சி இழுத்து அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிறாங்க. அந்த மாதிரி பேசுவது தவறு என்பதை நம்ம சிறு வயதிலேயே நம்ம குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். சரியா? ஆண் பிள்ளைங்களுக்கு இந்த பெரும்பாலும் வந்து இந்த பாலியல் தொந்தரவு அதிகமாக இருக்கும் இல்லையா? அது வந்து நம்ம புரிய வைக்கணும். இது வந்து ஒரு ஹார்மோன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதை புரிய வச்சு, அதை எப்படி அதை வந்து அவங்க வந்து அதை வந்து அனுசரித்து போகணும், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணணும், இது ஒரு ஹார்மோன் பிரச்சனை, இது எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத ஆண் பிள்ளைங்களுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும். இப்படிலாம் நம்ம ஆண் பிள்ளைகளை வளர்க்குவதில், அதே நேரத்தில் தேவையில்லாமல் சோஷியல் மீடியாவில் வந்து தேவையில்லாத விஷயத்தை பார்க்கக்கூடாது. முக்கியமாக ஒரு விஷயம், என்னதான் சோஷியல் மீடியா டெக்னாலஜி வளர்ந்தாலும் ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாமே சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் வாசிப்பு திறனை பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக கொடுக்கணுங்க. வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்கணும். தினமும் எல்லா நியூஸுமே யூடியூப்பில் வருது, சோஷியல் மீடியாவில் வருது, வரட்டுங்க. பேப்பரை எடுத்து புக்கு எடுத்து வாசிக்கும் திறனை குழந்தைகளுக்கு வளர்க்க வேண்டும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அதுக்கு அடிமையாயிடணும். புத்தகத்தை படிப்பதில் அவங்க வந்து வெளியாயிடணும். இந்த பழக்கம் இருக்கணும். கூடுமான வரை வீட்டில் ஒரு சின்ன லைப்ரரி இருந்தே ஆகணும். 1000 சோஷியல் மீடியா இருக்கட்டுங்க. சோஷியல் மீடியாவில் தட்டினாவே எல்லாமே வந்துடுது, உண்மைதான். ஆனால் 1000 தான் அதில் நம்ம கற்றுக்கிட்டா கூட, நீங்கள் புத்தகத்தில் படிக்கிற மாதிரியோ இல்லை பேப்பரில் படிக்கிற மாதிரியோ சில விஷயங்களை நம்ம படிக்க முடியாது. அந்த வாசிக்கும் திறனை நம்ம சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். முக்கியமாக ஆண் பிள்ளைகளுக்கு சேமிக்கும் திறன், தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் வம்பிழக்கூடாது, தேவையில்லாமல் வார்த்தைகளை அசிங்கப்படுத்தக்கூடாது. மரியாதை கொடுக்கணும், மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நீ சாப்பிட்ற தட்டி நீயே கழுவணும், உன்னுடைய சின்ன சின்ன வேலையை நீயே பார்த்துக்கணும். ஸ்கூலுக்கு போறியா, டைம் டேபிள் பிரகாரம் உன் புக்ஸை அரேஞ்ச் பண்ணு. ஸ்கூல் விட்டு வரியா, ஷூ ஷாக்ஸில் ஒரு இடத்துல வை, யூனிஃபார்ம் கட்டி ஒரு இடத்துல மடித்து வை. சரியா? கை கால் வாஷ் பண்ணு, சுத்தமாக இரு, டாய்லெட் பண்ண கை சோப் போட்டு வாஷ் பண்ணு அப்படின்ட்டு எல்லா ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும் எல்லாருக்குமே சொல்கிறேன். எஸ்பெஷலி ஆண் பிள்ளைங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கணுங்க. அப்படி சொல்லி கொடுத்தாதான் அவங்க திருமணம் ஆன பிறகு குடும்பத்தில் மனைவியோடைய அவங்க வந்து அனுசரித்து போக முடியும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் அக்கறை எடுத்து பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோர்கள் கவனம் செலுத்துங்க. ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு டெக்னாலஜி. அதே மாதிரி பெற்றோர்கள் தயவுசெய்து குழந்தைகள் முன்னாடி வசையாடுவதை நிறுத்துங்க. மாமியார்கிட்ட வசையாடுறது, கணவன்கிட்ட வசையாடுறது, சண்டை போடுறது, கெட்ட வார்த்தையில் பேசுறது, குழந்தைங்க வந்து இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுங்க. சின்ன வயசில் அப்சர்வ் பண்ணும்போது பசு மரத்தாணி போல் அவங்க மனசில் பதிஞ்சிடும். அப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, எங்கேயோ வெளியே போகிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை, ஃப்ரெண்டுக்கு கூட ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் வீட்டில் பேசுனீங்க பாருங்கள், அந்த தேவையில்லாத வார்த்தை, அசிங்கமான வார்த்தை, அந்த வார்த்தையை அந்த குழந்தைங்க அங்கே பயன்படுத்தும். சரிங்களா? அதெல்லாம் தவிர்க்கணுன்னா சின்ன வயசுலேருந்து ஆண் பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்க சொல்லணும். நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். அவங்க சாப்பிட்ட தட்டை அவங்களே கழுவணும், அவங்க இன்னசை துவைக்கணும், அவங்கவுங்க சின்ன சின்ன வேலைகளை செய்துக்கணும். இப்படி நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஆண் குழந்தை சிறப்பாக வளருங்க. ஏன்னா ஒரு மிகப்பெரிய சவாலுங்க இந்த உலகத்தில் ஆண் பிள்ளைகளை வளர்ப்பதில் மிகப்பெரிய சவால், பெண் பிள்ளைகளை வளர்ப்பதில் இன்னும் சவால். நான் பெண் பிள்ளைகளை வளர்ப்பதை பற்றி அப்படி நான் அப்புறமேட்டு பேசுகிறேன். ஆண் பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோர்கள் தயவு செய்து கவனம் செலுத்துங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். ஏன்னா ஒரு இடத்துல ஆண் பிள்ளை சின்ன வயசுலேயே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி ரொம்ப அதை ஃபோனு அப்படின்னு அடிமையாகி தகாத பழக்கத்தை வளர்த்துக்கிட்டு இன்றைக்கி அந்த குழந்தை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, குழந்தைகளை வளர்ப்பதில் பெற்றோர்கள் அதிகம் கவனம் செலுத்துங்கள். வெறும் படிப்பை மட்டும் நம்ம கொடுத்துட்டா முடியாதுங்க. குழந்தைங்களுக்கு நல்ல பழக்கத்தை நம்ம சொல்லித்தரணும். சரிங்களா? வெறும் படிப்பு மதிப்பெண் இது மட்டும் வாழ்க்கை கிடையாதுங்க. நல்ல குணநலன்கள், பண்பு நலன்கள், பெரியவர்களை மதிக்கணும், நல்ல வார்த்தைகளை பேசணும். சண்டை வரும்போது எதிராளியின் தாயையும் தமக்கை என்ன தங்கச்சி அசிங்கமாக அந்த வார்த்தையை சொல்லி பேசுகிறாங்க இல்லைங்களா, அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன். இதில் தவறுகள் இருந்தால் மன்னிச்சிடுங்க. நான் எடிட் பண்ணல, அப்படியே தான் போடுறேன்.
உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்கள். பாய்.